வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூ ஃபீல் நிறுவனத்தோட கோல்ட் ஃபேஷியல் கிட் பத்தி கொஞ்சம் டீப்பா பேசலாம்னு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இந்த கிட் அழகு பராமரிப்புல ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. முக்கியமா பியூட்டிஷியன்ஸ் அவங்களோட சர்வீஸுக்கு இது எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. இதுல அந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. அப்புறம் அதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ், எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா அலசலாம். சரி, அப்போ முதல்ல இந்த கிட்னா என்ன? இது ஒரு 6 ஸ்டெப் கிட்னு சொன்னீங்க. ஆமா, இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். கிளின்சிங் கிரீம்ல ஆரம்பிச்சு ஸ்க்ரப், அப்புறம் மசாஜ் ஜெல், மசாஜ் கிரீம், ஃபேஸ் பேக், கடைசியா சீரம் வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஓகே, இதுல ஸ்பெஷல் என்ன? இதுல நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் அந்த கோல்டன் டஸ்ட், அதாவது ஒரு மினுமினுப்பு இருக்கும். அது ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். இன்ஸ்டன்ட் பிரைட்னஸா? சரி. ஆமா, டல்லா இருக்கிற ஸ்கின்னு, இல்ல அங்கங்க கலர் மாறி இருக்கிறது, ட்ரை ஸ்கின், இதுக்கெல்லாம் இது நல்ல சொல்யூஷன். ஸ்பாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுவும் இல்லாம ISO GMP சர்டிபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? கரெக்ட். அது ரொம்ப முக்கியம். ஒரு தரமான சேஃபான ப்ராடக்ட்னு தெரிய வருது. சரி, அந்த 6 படிகளை கொஞ்சம் வரிசையா பாப்போமா? முதல் படி என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோல்டன் கிளின்சிங் கிரீம். இதுல மஞ்சள், கற்றாழை, வெந்தயச்சாறு, வைட்டமின் இ எல்லாம் இருக்கு. ஸ்கின்னை நல்ல டீப்பா க்ளீன் பண்ணி சாஃப்ட் ஆக்கும். சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு கழுவிடலாம். சிம்பிள். அடுத்து ஸ்க்ரப். ரெண்டாவது கோல்டன் ஸ்க்ரப் கிரீம். இதுல அதிமதுரம், லாக்டிக் ஆசிட் இருக்கு. அதாவது ஸ்கின்னை ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். வால்நட் துகள்களும் இருக்கு. டெட் செல்ஸ் எல்லாம் போயிடும். ஓ, அதிமதுர ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா? ஆமா. மூணாவது கோல்டன் மசாஜ் ஜெல். இதுல கோல்டன் டஸ்ட், கற்றாழை, வெள்ளரி, மாதுளைச்சாறு, வைட்டமின் இ எல்லாம் இருக்கு. அந்த கோல்டன் டஸ்ட் தான் ஸ்கின்னுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு யங் லுக் கொடுக்கும்னு சொல்றாங்க. சரி சரி. அடுத்து 4வது படி கோல்டன் மசாஜ் கிரீம். இது கொஞ்சம் திக்கா இருக்கும். மஞ்சிஷ்டா சாறு, ஆப்ரிகாட் ஆயில், ஷியா பட்டர் இதெல்லாம் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நரிஷ் பண்ணும். கரையெல்லாம் குறைக்கும். ஓஹோ, அப்ப ரெண்டையும் சேர்த்து மசாஜ் பண்ணணுமா? ஆமா, ஜெல் வச்சு முதல்ல பண்ணிட்டு அப்புறம் கிரீம் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஃபேஸ் நல்ல பொலிவா தெரியும். சூப்பர். 5வது ஃபேஸ் பேக், அதுல என்ன இருக்கு? கோல்டன் ஃபேஸ் பேக். இதுல மறுபடியும் அதிமதுரம், ஷியா பட்டர், தேன், வைட்டமின் இ இருக்கு. இது ரிங்கிள்ஸ் குறைக்க, ஸ்கின்னை இன்னும் ஸ்மூதா பிரைட்டாக்க ஹெல்ப் பண்ணும். இதுல களிமண்ணும் இருக்கா? ஆமா, கயோலின், பென்டோனைட், களிமண் இருக்கு. அது எக்ஸஸ் ஆயிலை எடுத்து போஸ கிளீன் பண்ணும். ட்ரை ஆனதும் கழுவிடலாம். அருமை. கடைசி ஸ்டெப் சீரம். ஃபைனலா கோல்டன் சீரம். இது ரொம்ப லைட்டா இருக்கும். அதிமதுரம், நெல்லிக்காய் சாறு, ஃபைலாந்திஸ் எம்பிளிகா இருக்கு. இது மெலனின் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் வராம பாத்துக்கோன்னு சொல்றாங்க. ஒரு சில டிராப்ஸ் எடுத்து அப்ளை பண்ணா போதும், நல்ல க்ளோ கிடைக்கும். கேட்கும்போதே ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் வருது. இப்போ ஒரு பியூட்டிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்போம். இந்த கிட் அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒன்னு, இது ரெடி டு யூஸ் கிட். அவங்க தனித்தனியா ப்ராடக்ட்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ண வேண்டியதில்ல, டைம் சேவ் ஆகும். ஆமா, அது முக்கியம். ரெண்டாவது, ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இருக்கும். இதனால கஸ்டமர் திருப்தி அதிகமாகும். அவங்க திரும்ப வருவாங்க. அந்த ISO GMP சர்டிபிகேஷன் பத்தியும் சொன்னீங்க. ஆமா, அது பியூட்டிஷியனோட சர்வீஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. தைரியமா யூஸ் பண்ணலாம். இது தனித்தனியா வாங்குறத விட காஸ்ட் எஃபெக்டிவா கூட இருக்கலாம். அப்போ ட்ரூ ஃபீல் கம்பெனி பியூட்டிஷியன்ஸ் கிட்ட இதை எப்படி கொண்டு போலாம், எப்படி இதை அவங்களுக்கு புரிய வைக்கலாம்? அவங்க மெயினா இந்த 6 ஸ்டெப்ஸோட கம்ப்ளீட்னஸை ஹைலைட் பண்ணணும். இது வெறும் ஃபேஸ் வாஷ் இல்ல, ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட்னு சொல்லணும். சரி. அப்புறம் அந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ், அதோட உடனடி பெனிஃபிட்ஸ், அந்த கோல்டு ஷிம்மர் க்ளோ, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது, இதெல்லாம் விளக்கணும். சர்டிபிகேஷன்ஸை பத்தியும் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த சர்டிஃபிகேஷன்ஸை காட்டி இது ஒரு ஸ்டாண்டர்டான சேஃபான ப்ராடக்ட்னு சொல்லணும். முக்கியமா இந்த கோல்டு ஃபேஷியல் அப்படிங்கறத ஒரு பிரீமியம் சர்வீஸா பொசிஷன் பண்ணணும். அப்பதான் கஸ்டமர்ஸும் அதை கேட்பாங்க. இதுக்கு ஏதாவது ப்ரொமோஷனல் ஐடியாஸ் இருக்கா? ட்ரூ ஃபீல் எப்படி பியூட்டிஷியன்ஸ் அப்ரோச் பண்ணலாம்? சில விஷயங்கள் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு இல்ல பல்கா வாங்குற பியூட்டிஷியன்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஓகே. இந்த கிட்டை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு ஒரு டெமோ கொடுக்கலாம், இல்ல ஒரு சின்ன ட்ரைனிங் செஷன் மாதிரி வைக்கலாம். லைவ் டெமோ மாதிரி நல்ல ஐடியா தான். ஆமா. அப்புறம் இந்த ஃபேஷியல் பண்ண கஸ்டமர்ஸோட பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸ் எடுத்து அத பியூட்டிஷியன்ஸ் கிட்ட காட்டி இதோட ரிசல்ட்ட புரிய வைக்கலாம். ஓ, அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். கடைசியா பியூட்டிஷியன்ஸையே அவங்க பார்லர்ல ஸ்பெஷல் கோல்ட் ஃபேஷியல் பேக்கேஜ் ஆஃபர்ஸ் கிரியேட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். சூப்பர் யோசனைகள். இந்த உடனடி பொலிவு, நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ், 6 ஸ்டெப்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா இது பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி அவங்க கஸ்டமர்ஸுக்கும் சரி உடனே வாங்கணும்னு தோண வைக்கும் இல்லையா? அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தெரியுது. நிச்சயமா. சுருப்பமா சொல்லணும்னா இந்த ட்ரூ ஃபீல் கோல்ட் ஃபேஷியல் கிட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்கு, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நேச்சுரல் பொருட்கள், ஒரு ப்ரொஃபஷனல் டச், நம்பிக்கை எல்லாமே இதுல கிடைக்குது. பியூட்டிஷியன் வேலைக்கு ஒரு மதிப்பு கூட்டுது, அதே சமயம் வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல சலூன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. கேட்கவே வாங்கணும் போல இருக்கு. சரி, இறுதியா ஒரு சின்ன கேள்வி உங்க மனசுல விதைக்கிறேன். இந்த கிட்ல நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. அதாவது ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்றதுனால இன்கிரிடியன்ஸ் ஸ்கின்னுக்குள்ள நல்லா போகணும் ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ்ல எந்த அளவுக்கு உண்மையிலே எஃபெக்டிவா இருக்கு, சொல்ற அளவுக்கு அது பலன் கொடுக்குதா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அப்போ அடுத்த முறை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திப்போம். நன்றி. நன்றி.